வாசிப்போம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 43வது அதிகாரம் 21வது வசனத்தை வாசிப்போம். இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். அல்லேலூயா. இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். ஜெபிப்போம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற நல்ல பிதாவே, இந்த அருமையான ஆராதனைக்காக மக்கள் நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்களோடு பேசும், உம்முடைய வார்த்தைகள் சத்தியம், அது எங்களை உயிர்ப்பிக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். அல்லேலூயா. இங்கிலீஷ்ல பிரைஸ், துதி. துதினா என்னது? துதி என்றால் தேவனுக்கு மகிமையை கொடுத்தல். தேவனுக்கு மகிமையை கொடுத்தல். வாசிப்போம். யோவான் சுவிசேஷம் 9வது அதிகாரம் 24வது வசனத்தை டக்குன்னு வாசிங்க. ஆமா. நீ தேவனை மகிமைப்படுத்து. நீ தேவனை மகிமைப்படுத்து. அந்த இடத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கு? பிரைஸ் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அல்லேலூயா. பிரைஸ், துதி. இதுக்கு கிரீக் வேர்டுங்க, நிறைய வேர்டுங்க இருக்கு. அதே போல ஹீப்ரூலயும் நிறைய வேர்டுங்க இருக்கு. சில வார்த்தைகளை மட்டும் நான் சொல்றேன். டாக்ஸா, தேவனை மகிமைப்படுத்துன்னு சொல்லப்பட்ட இடத்துல டாக்ஸான்னு இருக்கு. அப்படின்னா அர்த்தம் தேவனுக்கு மகிமையை கொடுத்தல். துதித்தல் அர்த்தம் தேவனுக்கு மகிமையை கொடுத்தல். கிரீக் வேர்டு டாக்ஸா. அடுத்ததான் துதினா இன்னொன்னு என்னன்னா நன்றி செலுத்துதல். என்னது? நன்றி செலுத்துதல். லூக்கா சுவிசேஷம் 1:64 வாசிங்களா. லூக்கா சுவிசேஷம் 1:64 டக்குனு வாசிங்க. தேவனை ஸ்தோத்தரித்து பேசினான். அதுவும் பிரைஸ் தான். தேவனை ஸ்தோத்தரித்து பேசினான். அந்த இடத்துல கிரீக் இலோஜியோ, இலோஜியோ அப்படின்னு போட்டிருக்கு. அதனால துதிதான். துதி என்றால் தேவனை உயர்த்துதல். தேவனை உயர்த்துதல். 2 நாளாகமும் 7:3 வாசிக்கிற. 2 நாளாகமும் 7:3. 2 நாளாகமும் 7:3. பணிந்து குனிந்து கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர் என்று சொல்லி, அவர் கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லி கர்த்தரை துதித்தார்கள். அல்லேலூயா. இந்த இடத்துல ஹல்லேலூயான்னு இருக்கு. அல்லேலூயா. இதெல்லாம் துதிக்கு நிறைய வார்த்தைகள் ஹீப்ரூலயும் இருக்கு, கிரீக்லயும் இருக்கு. அல்லேலூயா. இன்னும் சில வார்த்தைகள் சொல்றேன். எய்னியோ, எய்னிசிஸ், எய்னோசிஸ், எபானியோ, இதெல்லாம் துதிக்கு சொல்லப்படுகிற வார்த்தைகள். அல்லேலூயா. சரி, சங்கீத புஸ்தகம் ஒரு துதியின் புஸ்தகம். அல்லேலூயா. தேவனை துதிக்கிற புஸ்தகம் சங்கீத புஸ்தகம். தேவனை ஆராதிப்பதுல துதிப்பு என்பது ஒரு பகுதி. துதிப்பது என்பது ஒரு பகுதின்னு சொல்லலாம், அல்லது ஒரு ஆஸ்பெக்ட்னு சொல்லலாம். அல்லேலூயா. பழைய புதிய ஏற்பாடுகள்ல துதிக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கிறது. துதிக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கிறது. தேவனுடைய சிருஷ்டிப்புகள் எல்லாமே கர்த்தரை துதிக்கிறது. தேவனுடைய சிருஷ்டிப்புகள் எல்லாமே கர்த்தரை துதிக்கிறது. தேவ தூதர்களும் கர்த்தரை துதிக்கிறார்கள். லூக்கா சுவிசேஷம் 2:13 பாத்தீங்கன்னா தேவ தூதர்களும் கர்த்தரை துதிக்கிறார்கள். பூமி மட்டும் இல்ல, பரலோகமும் கர்த்தரை துதிக்கிறது. வெளிப்படுத்தல் 4வது அதிகாரம் 1 முதல் 8 வசனங்களை நீங்க வாசிச்சீங்கன்னா பரலோகத்திலையும் கர்த்தருக்கு என்ன செய்யப்படுகிறது? துதி செலுத்தப்படுகிறது.
நம்முடைய தேவனுக்கு ஒரு பேர் இருக்கு, இஸ்ரவேலின் துதிகளின் மத்தியில் வாசமாய் இருக்கிறவர். அல்லேலூயா, அல்லேலூயா. துதி பரலோகத்தையும் பூமியையும் இணைக்கிறது. துதி பரலோகத்தையும் பூமியையும் இணைக்கிறது. சாத்தானை எதிர்ப்பதற்கு யுத்தத்தை விட பலமானது துதிதான். யுத்தத்தை விட பலமானது துதிதான். துதி தேவன் மேல வைத்திருக்கிற அன்பையும் சந்தோஷத்தையும் நன்றி உணர்வையும் வெளிப்படுத்துகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. நாம தேவன் மேல எவ்வளவு அன்பு வச்சிருக்கிறோங்கிறதையும், நாம எவ்வளவு சந்தோஷமா இருக்கிறோங்கிறதையும், எவ்வளவு நன்றி உள்ளவர்களா இருக்கிறோங்கிறதையும் துதியின் மூலமா தேவனை வெளிப்படுத்தலாம். அல்லேலூயா. ஒரு பாரம்பரிய சபையில எல்லார் கையிலையும் நிறைய ஹீலியம் பலூனை கொடுத்தாங்களாம். ஹீலியம் பலூன், அந்த கேஸ் பலூன் விட்டா மேல போடல, அந்த பலூனை கையில கொடுத்து எப்பெல்லாம் நீங்க சந்தோஷமா இருக்கிறீங்களோ, ஆர்ப்பரிக்கிறீங்களோ, மனசு குதூகலப்படுதோ, கர்த்தரை துதிக்கிறீங்களோ, அப்பெல்லாம் என்ன செய்யுங்க, இந்த பலூனை நீங்க விட்டுருங்க அப்படின்னு சொல்லி எல்லார் கையிலையும் கொடுத்து பலூனை கொடுத்தா, சர்வீஸ் முடிஞ்சு பார்த்தா நிறைய பேருடைய கையில பலூன் இருந்துதான். நிறைய பேர் கையில பலூன் அப்படியே தான் இருந்துதான். என்ன அர்த்தம்? அவங்க சந்தோஷத்தோட என்ன செய்யல, துதிய வெளிப்படுத்தல. அதாவது எக்ஸ்பிரஷன் அவங்க காண்பிக்கல, அவங்க சந்தோஷமா இல்லை. உங்க கையில பலூனை கொடுத்தாலும் கையில தான் இருக்கும் போல இருக்கு. எல்லாரும் அப்படிதான் இருக்கிறீங்க. உங்க கையில பலூனை கொடுத்தா எல்லா கையிலையும் உடம்போட வச்சு கட்டிக்கிட்டு நிப்பீங்க போல. என்னை விட்டு சந்தோஷம் என்ன செய்யாது, வரவே கூடாது எனக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். அல்லேலூயா. இன்னைக்கு செய்தி என்ன தெரியுமா? தேவன் நம்மை உண்டாக்கின நோக்கமே அவரை துதிக்கதா. அல்லேலூயா. பக்கத்துல அவங்களை பார்த்து சொல்லுங்க, கர்த்தர் நம்மளை உண்டாக்குன நோக்கமே அவரை துதிக்கதா. அல்லேலூயா, அல்லேலூயா. உங்களுக்கு ஆண்டவர் ஒரு சரீரத்தை கொடுத்தது நோக்கமே அவரை துதிக்கதா. ஆண்டவர் உங்களுக்கு ஒரு நல்ல நாவை கொடுத்தது நோக்கமே அவரை துதிக்கதா. கெட்ட வார்த்தை பேசல. அல்லேலூயா. கர்த்தர் கைகளை கர்த்தர் ஏன் கொடுத்தார் தெரியுமா? சோர்த்தீங்கல்ல, கைகளை உயர்த்தி கர்த்தரை துதிக்க. அல்லேலூயா. கைகளை உயர்த்தி கர்த்தரை துதிக்க. அல்லேலூயா. கால்களை ஏன் கொடுத்தார் தெரியுமா? குதித்து ஆண்டவரை துதிக்க. அல்லேலூயா, அல்லேலூயா. நல்ல கர்த்தரை நல்ல சத்தமா துதிங்கள. அல்லேலூயா, அல்லேலூயா. துதிக்கிறது தான் அர்த்தம். அல்லேலூயா. நாம இந்த பூமியில வாசமா இருக்கிறதே அவரை துதிக்கதான். பக்கத்துல சொல்லுங்க, உங்களை இங்க பூமியில வச்சுக்கிறதே அவரை துதிக்கிறது தான். அல்லேலூயா. நாம கர்த்தரை துதிக்கதான் வாழறோம். கர்த்தரை துதிக்கதான் காலையில சாப்பிட்டோம். கர்த்தரை துதிக்கதான் மதியம் சாப்பிட போறோம். அல்லேலூயா. சரி, மூணே விஷயம் இந்த வசனத்துல நான் சொல்றேன். யார் அவருக்கு சொந்தமானவர்களோ அவர்கள் கர்த்தரை துதிப்பார்கள். அல்லேலூயா. இல்ல, யார் கர்த்தரை துதிக்கிறாங்களோ அவங்கதான் அவருக்கு சொந்தமானவங்க. அல்லேலூயா. கர்த்தரை துதிக்கிறவங்க தான் அவருக்கு சொந்தமானவங்க. என்ன அந்த வசனம் சொல்லுது? இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன். அல்லேலூயா. இந்த ஜனத்தை அவர் ஏற்படுத்தினேன்னு இங்கிலீஷ்ல சொல்லப்பட்டு, அதுக்கு என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, I have formed, I have formed, உருவாக்கினேன். ஹீப்ரு வேர்டு யாத்சார். என்னது? யாத்சார் அப்படின்னா அர்த்தம் உருவாக்குதல், சிருஷ்டித்தல். ஒரு குயவன் ஒரு பானைய ஒரு நோக்கத்தோடு சிருஷ்டிக்கிறான். எதுக்காக சிருஷ்டிக்கிறான்? ஒரு நோக்கத்தோடு. ஒவ்வொரு பொருளையும் ஒரு குயவன் உருவாக்கினான்ல. இந்த பானை, பொங்கலுக்கு நிறைய பானை செஞ்சிருப்பாங்கல்ல. எதுக்காக செஞ்சிருப்பாங்க? எதையோ போட்டு பொங்க வைக்கிறதுக்கு தான், இல்லையா?
அது போல குயவனாகிய தேவன் நம்மை ஒரு நோக்கத்தோடு சிருஷ்டித்திருக்கிறாரு. அந்த நோக்கம் என்னன்னா துதிப்பதுதான். அல்லேலூயா, அவரை துதிப்பதுதான். இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், அதாவது எனக்கென்று சிருஷ்டித்தேன், எனக்கென்று சிருஷ்டித்தேன். அப்படின்னா எதுக்காக சிருஷ்டித்தாரு? அவரை துதிக்கதான். அல்லேலூயா. இவர்கள் என் துதியை, என்னது என் துதியை, மை பிரைஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அந்த பிரைஸ் என்ற இடத்துல என்ன போட்டிருக்குன்னா தெஹில்லா. என்னது தெஹில்லா? இதனுடைய ரூட் வேர்ட் என்னன்னா ஹலால். என்னது ஹலால்? ஹலால் என்ன அர்த்தம் தெரியுமா? துதின்னு அர்த்தம். ஹலால் என்னது? பிரைஸ். அல்லேலூயா. பக்கத்துல ஹலால் சொல்லு. ஹலால், 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 ஹலால். அல்லேலூயா. ஹலால் உங்களுக்கு ஞாபகம் வருது? ஆட்டுக்கறி, அந்த ஹலால் பிரியாணி. சரி, இதுக்கு என்ன அர்த்தம்னா இந்த இந்த துதிக்கு என்ன அர்த்தம்? பிரைஸ், கர்த்தரை உயர்த்துவது தான். உயர்த்துவது, கர்த்தரை உயர்த்துவது, கர்த்தரை பாடுவது. ஹலால் துதி. ஹலால் என்ற வார்த்தையிலிருந்து தான் ஹல்லேலூயா என்ற வார்த்தையே வந்தது. அல்லேலூயா என்ற வார்த்தைக்கு ரூட் வேர்ட் என்ன தெரியுமா? ஹலால் தான். அல்லேலூயா. சரியா? அப்ப கர்த்தரை துதிக்கத்தான் நாம இந்த பூமியில இருக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, அவரை துதிக்கிறவுக்கு அவங்க சொந்தக்காரங்க. இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன். எதுக்காக ஏற்படுத்தினாரு? துதிக்கிறதுக்காக ஏற்படுத்தின. யார் நான் என்ன துதிக்கிறாங்களோ அவங்கதான் என் ஜனம். இந்த ஜனம், இந்த ஜனம்னா என்னுடைய ஜனம். அல்லேலூயா. சரி, எப்படி துதிக்கணும்னு, அவருடைய ஜனங்கள் எப்படி இருக்கணும், எப்படி துதிக்கணும், எப்படிப்பட்டவங்க அவரை துதிக்கணும் அப்படின்னு வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அல்லேலூயா. சங்கீதம் 29 2வது வசனத்தை வாசிங்களா? 29வது சங்கீதம் 2வது வசனத்தை வாசிங்க. கர்த்தருடைய நாமத்துக்குரிய மகிமையை அவருக்கு செலுத்துங்கள், பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். அல்லேலூயா. என்ன சொல்லுங்க? ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்க. அல்லேலூயா. வந்திருக்கிறீங்க அநேக அலங்காரத்தோட வந்திருக்கிறீங்க. நல்ல புது ட்ரெஸ் போட்டு வந்திருக்கிறீங்க, அல்லது புதுசாதான் போட்டு வந்திருக்கிறீங்க. புதுசா தான் என்னது? சுத்தமா போட்டு வந்திருக்கிறீங்க. நல்லா குளிச்சுட்டு வந்திருப்பீங்க காலையில. சில பேர் குளிக்கலாம் பவுடர் எல்லாம் எழுதி நிறைய பூசிட்டு வந்திருக்கிறீங்க. சிலர் பர்ஃபியூம் எல்லாம் போட்டு வந்திருக்கிறீங்க, தலையெல்லாம் சீவிட்டு அலங்காரத்தோட வந்திருக்கிறீங்க இல்லையா? கர்த்தரை துதிக்கிறவங்க பரிசுத்த அலங்காரத்தோடு அவரை என்ன செய்யணும்? துதிக்கணும். அல்லேலூயா. எப்படிப்பட்ட அலங்காரத்தோட வரணும்? பரிசுத்த அலங்காரம். அது எப்படி பாஸ்டர்? பரிசுத்த அலங்காரம். அல்லேலூயா. அது என்ன அலங்காரம்? பரிசுத்த அலங்காரம். தேவன் பரிசுத்தர், ஆகையால் அவர் ஆராதிக்கிறவங்களும் பரிசுத்தமா இருக்கணும். அல்லேலூயா. நான் பரிசுத்தராக இருக்கிறது போல நீங்களும் எப்படி இருக்கணும்? பரிசுத்தமா இருக்கணும்னு கர்த்தர் விரும்புகிறார். அப்போ தேவனை ஆராதிப்பது, தேவனை துதிப்பது ரொம்ப முக்கியமான ஒரு குவாலிஃபிகேஷன் என்னன்னா பரிசுத்தம். அல்லேலூயா. பரிசுத்த அலங்காரம். அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் தனக்கென்று வேறு பிரிச்சு கொண்டு வரார் எகிப்துல இருந்து. எதுக்குன்னா அவரை ஆராதிப்பதற்கு, அவரை தொழுது கொள்வதற்கு, அவரை பணிந்து கொள்வதற்கு கர்த்தர் என்ன செய்யறார்? அவங்கள வேறு பிரிச்சு கூட்டு வர்றார். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க வாசிங்க எசேக்கியேல் புஸ்தகம் 36வது அதிகாரம் 20வது வசனத்திலிருந்து வாசிங்க. எசேக்கியேல் 36:20 வாசிங்களா?
இவர்கள் கர்த்தருடைய ஜனங்கள், அவருடைய தேசத்திலிருந்து வந்தார்கள் என்று சொன்னதினால், அல்லேலூயா, இவர்கள் கர்த்தருடைய ஜனங்கள், இவர்கள் கர்த்தருடைய ஜனங்கள். இந்த புறஜாதி மக்களுக்கு தேவனுடைய ஜனங்கள்ங்கிறதுக்கு என்ன அடையாளம்னா, என்ன ஏன் அப்படி சொல்றாங்கன்னா, இவங்க பரிசுத்தம் உள்ளவங்க. இவங்க யாரு? இவங்க தேவன் பரிசுத்தர், அதனால இவங்க பரிசுத்தம் உள்ளவங்க அப்படின்னு சொல்லி கர்த்தர் என்ன செய்யறாருன்னா, நம்மை வேறு பிரிச்சிருக்கிறார். இந்த உலகத்தில் இருக்கிற ஜனங்களுக்கும் நமக்கு ஒரு வித்தியாசத்தை கர்த்தர் என்ன காண்பிக்க விரும்புறாருன்னா, பரிசுத்தம் தான். அல்லேலூயா. நாம அவங்க போடுற வஸ்திரத்தை தான் நாமளும் போடுறோம், அவங்க வாங்குற அரிசியை தான் நாமளும் வாங்கி சாப்பிடுறோம், அவங்க என்ன பஸ்ல போறாங்களோ அந்த பஸ்ல தான் போறோம், அவங்கள போலதான் நம்ம எல்லாம் இருக்கிறோம். ஆனா அவங்களுக்கும் நமக்கும் உள்ள வித்தியாசம் என்ன தெரியுமா? பரிசுத்தம். அல்லேலூயா. ஏன்னா நம்முடைய தேவன் பரிசுத்தர். அல்லேலூயா. நாமும் பரிசுத்தமா இருக்கணும். இந்த உலகத்தில் இருக்கிற ஜனங்கள் நம்மை பார்க்கும் பொழுது இவங்க கர்த்தருடைய ஜனங்கள், இவங்களுடைய தேவன் பரிசுத்தர் அப்படின்னு சொல்லி வேறு பிரிச்சு காண்பிக்கணும்னு கர்த்தர் விரும்புறார். அடுத்த வசனத்தை வாசிங்க. ஆனாலும் இஸ்ரவேல் வம்சத்தாரோ தாங்கள் வந்து சேர்ந்த புறஜாதியினிடத்துல பரிசுத்த குலைச்சலாக்கின, பரிசுத்த குலைச்சலாக்கின என் பரிசுத்த நாமத்தை அவங்க என்ன பண்ணிட்டாங்க? இஸ்ரவேல் ஜனங்கள் போன தேசத்துல அவங்க என்னென்ன அசுத்தம்லாம் செய்தாங்களோ அதே போல இவங்களும் என்ன செய்தாங்க? தேவனுடைய நாமத்தை பரிசுத்த குலைச்சலாக்கினார்கள். அதாவது இந்த உலகத்தோடு போய் ஒத்த வேஷம் தரித்தவர்களாக நாம மாறும் பொழுது அவருடைய பரிசுத்த குலைச்சல் நமக்கு என்ன செய்து ஏற்படுகிறது. அல்லேலூயா. அதனால்தான் கர்த்தர் நம்மளை வேறு பிரிச்சிருக்கிறார். நீங்க இந்த உலகத்தோட வாழ்ந்தாலும் இந்த உலகத்துக்குள்ள ஒத்த வேஷத்தை என்ன செய்யக்கூடாது? தரித்து கொள்ளக்கூடாது. அவங்களுக்கு உங்களுக்கு வித்தியாசம் இருக்கணும். அல்லேலூயா. நீங்க பரிசுத்தருடைய ஜனங்கள். அல்லேலூயா. அடுத்த வசனத்தில் வாசிங்க. அதனால் இஸ்ரவேல் வம்சத்தாரே, உங்கள் நிமித்தம் அல்ல, புறஜாதிகளிடத்தில் நான் இப்படி செய்கிறேன். என்ன செய்கிறார் சொல்லுங்க. என் நாமத்துல பரிசுத்தம் பண்ணுவேன். உங்களால தீட்டுப்பட்டுடுச்சு, என் நாமத்துல என்ன செய்வேன்? பரிசுத்தம் பண்ணுவேன். நான் கர்த்தர் என்பதை அறிந்து கொள்வார்கள். அல்லேலூயா. கர்த்தர் இந்த உலகத்துல மற்ற தேவர்களுக்கும் தனக்கும் உள்ள வித்தியாசத்தை எப்படி காட்ட விரும்புகிறார்னா, நான் பரிசுத்தர். நான் யாரு? பரிசுத்தம் உள்ள தேவன். அல்லேலூயா. அடுத்த வாசிங்க. அழைத்து சேர்த்து உங்களை கொண்டு வந்து அப்பொழுது சுத்த ஜலம் தெளித்து எல்லா அசுத்தங்களையும் நரகலான விக்கிரகங்களையும் நீக்கி உங்களை சுத்தமாக்குவேன், நீங்கள் சுத்தமாவீர்கள். அல்லேலூயா. அப்ப இந்த உலகத்துக்கும் நமக்கு உள்ள வித்தியாசம் என்ன தெரியுமா? நாம வேறு பிரிக்கப்பட்டு நாம் பரிசுத்த ஜனம் என்று சுத்திகரிக்கப்பட்டவங்க. அல்லேலூயா. நாம தான் கர்த்தரை ஆராதிப்பது, கர்த்தரை துதிப்பது தான் நமக்கு இருக்கிற அந்த குவாலிபிகேஷன். அதுதான். அல்லேலூயா. அந்த பரிசுத்த அலங்காரம் என்னது? பரிசுத்த அலங்காரம் கர்த்தர் நம்மை சுத்த ஜலம் தெளித்து நமக்கு. அடுத்தது பாருங்களேன், அடுத்த வசனத்தை வாசிக்கல. 26 இருந்து வாசிங்க. உங்களுக்கு நவமான இருதயத்தை கொடுத்து புதிதான ஆவியை கட்டளையிட்டு கல்லான இருதயத்தை உங்க மாம்சத்திலிருந்து எடுத்து போட்டு
கொடுப்பேன். உங்கள் உள்ளத்திலே என் ஆவியை வைத்து நமக்கு ஒரு புதிய இருதயத்தையும் ஒரு புதிய ஆவியையும் கொடுக்கிறது தான் தேவன் நமக்கு கொடுத்த அலங்காரம். அல்லேலூயா. நமக்குள்ள இருக்கிறது என்னது? ஒரு புதிய ஆவி, புதிய இருதயம். அதே போல வாசிக்கிற ரோமர் புஸ்தகம் 12வது அதிகாரம் 1-2 வசனங்கள் வாசிங்க. 1-2 வசனங்கள் வாசிங்க. இப்படி இருக்க சகோதரரே, உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை, இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பகுத்தறியத்தக்கதாக. அல்லேலூயா. உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். அல்லேலூயா. இந்த அலங்காரம் என்னது தெரியுமா? மறுரூபமாக்கப்பட்ட மனம், புதிதாக்கப்பட்ட மனம். அல்லேலூயா. நம்மை ஆண்டவர் ஒரு புதிதாக்கப்பட்ட மனதை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அது மட்டும் இல்ல, நம்முடைய சரீரத்தை ஜீவ பலியாக கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்கணும். அல்லேலூயா. பரிசுத்தமும், சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்கணும். அப்போ இந்த சரீரம் ஒப்பு கொடுக்கப்பட்ட சரீரம். அல்லேலூயா. விபச்சாரத்தினால, வேசித்தனத்தினால, அருவருப்பினால, விக்கிரக ஆராதனையினால தீட்டுப்படாதபடிக்கு சுத்தமாக்கப்பட்ட, பரிசுத்தமாக்கப்பட்ட, புதிதாக்கப்பட்ட மனம், புதிய ஆவி, சரீரம் ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்கப்பட்ட சரீரம், தேவனுடைய சித்தத்தை செய்யக்கூடிய அர்ப்பணிக்கப்பட்ட சித்தம். அல்லேலூயா. இதுதான் நமக்கு கொடுக்கப்பட்ட அலங்காரம். அல்லேலூயா. அல்லேலூயா. பரிசுத்த அலங்காரத்தோடு கர்த்தரை தொழுது கொள்ளுங்க. அது என்ன அலங்காரம்? புதிய ஆவி. அல்லேலூயா. மறுரூபமாக்கப்பட்ட அல்லது புதிதாக்கப்பட்ட மனம், ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்கப்பட்ட சரீரம், தேவனுடைய சித்தத்தை செய்யக்கூடிய அர்ப்பணிப்பு. இதோட கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். அல்லேலூயா. தேவனை தொழுது கொள்ளுகிறவங்க இப்படிதான் இருக்கணும்னு கர்த்தர் விரும்புறார். அல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு? கர்த்தரை தொழுது கொள்ளணும். என்ன தொழுது கொள்றவங்க இப்படிதான் இருக்கணும். அல்லேலூயா. இன்னைக்கு இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் தான் தரித்து கொண்டு சினிமா பாட்டு சர்ச்சிலேயே இப்ப பாடுறாங்க. சினிமா பாட்டை சர்ச்சிலேயே பாடி ஆராதிக்கிறான். இதுல என்ன தப்புன்றான்? இதுல என்ன தப்பு? யூடியூப்லாம் பார்க்கறதுனால பார்க்காதீங்க. இதெல்லாம் நான் பார்த்து நான் சொல்றேன் உங்களுக்கு. அதனால சினிமா பாட்டே செஞ்சுட்டு இருக்கா, பாடிக்கிட்டு ஆடிக்கிட்டு டான்ஸ் ஆடிக்கிட்டு ஒரே அட்டகாசம். தேவனை ஆராதிக்க வருகிறவங்க பரிசுத்தமா, அல்லேலூயா, அலங்காரத்தோட, பயபக்தியா கர்த்தருக்கு முன்பாக நம்மளை தாழ்த்தி ஜீவ பலியாக ஒப்பு கொடு. சர்ச்சைக்குள்ள மனம் போன போக்கில ஆடிக்கிட்டு இருக்க கூடாது. மனம் போன போக்கல அப்படியே ஃப்ரீயா விட்டுறது. மைண்ட் என்ன விட்டுறது? நீங்க இந்த கிளப்ல டான்ஸ், இந்த ஹோட்டல்ல ஆடுறாங்கல்ல, குடிச்சிட்டு என்ன பண்ணுவான்னா மைண்ட விட்டுருவான். அவன் இஷ்டத்துக்கு என்ன பண்ணுமோ பண்ணிட்டு, என்ன யோசி, என்ன செய்யணுமோ செய்து, அதற்கு அன்கண்ட்ரோல். அப்படி போய் அங்க இடிச்சு இங்க இடிச்சு ஏதாவது பண்ணிக்கிட்டு அட்டகாசம் பண்ணிக்கிட்டு தான் மனம் போன போக்க ஆடி பாடி என்ஜாய் பண்றாங்கல்ல. அது போல இங்க சபையில கர்த்தரை சபையில இல்ல, எங்கேயுமே கர்த்தரை அப்படி ஆராதிக்கூடாது. அல்லேலூயா. மனம் புதிதாக்கப்பட்ட மனம், புதிதா நம்ம மனம் சுத்த இருதயத்தோட என்ன செய்யணும்? கர்த்தரை தொழுது கொள்ளணும். அல்லேலூயா. இருதயம் சுத்தமா இருக்கணும். சரீரம் ஜீவ பலியா ஒப்பு கொடுக்கப்பட்ட சரீரம் தேவ சித்தத்தின் மையத்தில் இருக்கணும். நாம செய்யறது தேவ சித்தம் தானா? இப்படிதான் கர்த்தரை, இதுதான் அலங்காரம். இதுதான் நமக்கு அலங்காரம். இப்படிதான் கர்த்தரை துதிக்கணும்னு கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா. அதுதான் ஆராதனை.
அதுதான் பிரைஸ், அதுதான் துதி. துதி பிரைஸ் அண்ட் வர்ஷிப்னு போட்டு லைட்டு கிட்டலாம் போட்டு என்ன செய்றாங்க, ஒரே அட்டகாசம். ட்ரெஸ் வந்து மேல 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 ஏறிக்கிட்டே போகுது. ரொம்ப மோசமான அருவருக்கத்தக்க, இப்ப கிளப்லயும் அந்த இதுலயும் இல்லாததெல்லாம் சர்ச்சுக்குள்ளேயே இருக்கு. இப்போ எல்லாம் ஏசபேலின் ஆவி உள்ள பூந்துருச்சு. கர்த்தர் அருவருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தரங்கெல்லாம் இல்லவே இல்லை, கர்த்தரங்கெல்லாம் இல்ல, ஆட்டம் பாட்டம் தான் இருக்கு, கர்த்தர் இல்லை. அல்லேலூயா. சரி, அவங்க எப்படி ஆராதிக்கிறாங்க, நாம பரிசுத்த அலங்காரத்தோட செய்யணும் கர்த்தரை துதி. அப்படிதான் இருக்கணும்னு கர்த்தர் விரும்புறார். அதுதான் தேவனுடைய பிரியம், தேவனுக்கு பிரியமான ஆராதனை. அல்லேலூயா, அல்லேலூயா. இரண்டாவது, கர்த்தரை சும்மா வாயினால மட்டும் கர்த்தரை ஆராதிக்க கூடாது, நம்முடைய இருதயமும் கர்த்தரை என்ன செய்யணும், கர்த்தரை துதிக்கணும். இருதயம் கர்த்தரை துதிக்கணும். அல்லேலூயா. இருதயத்திலிருந்து கர்த்தரை துதிக்கணும். இரண்டாவது, அவருக்கு செலுத்தக்கூடிய துதி அவரை பிரியப்படுத்தணும். அல்லேலூயா. அவருக்கு செலுத்தக்கூடிய துதி அவரை பிரியப்படுத்தணும். நீங்க வாசிங்க சங்கீதம் 50வது சங்கீதம் 9வது வசனத்திலிருந்து 13வது வசனம் வரைக்கும் வாசிங்களேன். நான் வாங்கிக் கொள்வதில்லை. ஆயிரம் ஆயிரமாய் திரிகிற மிருகங்களும் என்னுடையது, அவைகளெல்லாம் அறிவேன், என்னுடையவைகள். நான் பசியா இருந்தால் உனக்கு சொல்லேன், பூமி அதன் நிறைவு என்னுடையவைகளே. அல்லேலூயா. இதெல்லாம் கொடுத்து நீ என்ன செய்ய முடியாது, திருப்திப்படுத்த முடியாது. இதெல்லாம் என்னுடையது, என்னுடையது எனக்கு கொடுப்பிய நீ. சில பேர் நினைக்கிறாங்க காணி கொடுத்துட்டா போதும். சில பேர் நினைக்கிறாங்க நான் காணி கொடுத்துட்றேன், இந்த ரைட் ஓகே, சர்ச்சைக்கெல்லாம் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, மாசம் ஆனா வந்து காணிக்கு கொடுத்துட்றாங்க. மாசம் ஒரு தடவை வந்துட்டு என்ன பண்றேன், கம்யூன் எடுத்துட்டு போயிடுறேன். பொங்கல் தீபாவளிலாம் நான் அங்கே போய் எங்கேயாவது பொங்கலை கொண்டாடிக்கிறேன், தீபாவளியை கொண்டாடிக்கிறேன், வாரம் இல்லாத நாள் வேணா வந்துட்டு போறேன் அப்படின்னு அதெல்லாம் சொல்ற. இதெல்லாம் என்னுடையவைகள், எனக்கு எடுத்து கொடுப்பியா? அடுத்த வசனத்தை வாசிங்க, 14வது வசனம். நீ தேவனுக்கு ஸ்தோத்திர பலியிட்டு உன்னதமானவனுக்கு உன் பொருத்தனைகளை செலுத்தி. அல்லேலூயா. நீ தேவனுக்கு ஸ்தோத்திர பலி செலுத்து. அல்லேலூயா. கர்த்தருக்கு என்ன பலி செலுத்தணும்? ஸ்தோத்திர பலி. அல்லேலூயா. கர்த்தரை நல்லா ஸ்தோத்திரம் பண்ணணும். எல்லாவற்றிலும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ண, நெருக்கத்துல கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ண, இடுக்கல்ல கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணு. கிடைச்சாலும் கர்த்தருக்கு நன்றி சொல்லு, கிடைக்கலான்னு கர்த்தருக்கு நன்றி சொல்லு. அல்லேலூயா. ஸ்தோத்திர பலி செலுத்து. 23வது வசனத்தை வாசிங்க. அதுலயே ஸ்தோத்திர பலி இடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான். அல்லேலூயா. தன் வழியை செவ்வைப்படுத்துகிறவனுக்கு ரட்சிப்பை வெளிப்பார். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. சும்மா பேருக்கு தோத்திரம் 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 கூடாது, அந்த தோத்திரம் இல்லை. தன் வழியை செவ்வைப்படுத்தி. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம் எல்லாவற்றிலும் உணர்ந்து ஸ்தோத்திரம் பண்ணும். அல்லேலூயா. நம்முடைய வாயில் என்ன வரணும்? ஸ்தோத்திரம். எல்லா சூழ்நிலையிலும் ஸ்தோத்திரம். ஸ்தோத்திர பலிகளை செலுத்துங்க. ஸ்தோத்திரம். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். அதிகாலையில் எழுந்து போது ஸ்தோத்திரம் சொல்லுங்க. அல்லேலூயா. சாப்பிடுவதற்கு முன்பாக ஸ்தோத்திரம் பண்ணுங்க, சாப்பிட்டு முடிச்ச பிறகு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அல்லேலூயா. தூங்கும் போது ஸ்தோத்திரம் பண்ணுங்க, தூங்கி ஏற்றவன ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அல்லேலூயா. ஏதாவது கர்த்தர் கொடுத்தாதான் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அல்லேலூயா. ஜெபத்துக்கு பதில் கொடுக்கும் போது ஸ்தோத்திரம் பண்ணுங்க, ஜெபத்தை ஸ்தோத்திரத்தோடு ஏறிடுங்க. அல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான். அல்லேலூயா. இரண்டாவது,
கர்த்தருக்கு த பெஸ்ட் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். த பெஸ்ட். நீங்க வாசிக்கல மல்கியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 1வது அதிகாரம் 6ஆம் வசனத்திலிருந்து வாசிக்க. சரி, 1வது அதிகாரம் மல்கியா 1 வரைக்கும் வாசிங்க. நான் உங்களை சிநேகித்தேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். சரி, அது அப்படியே விட்டுங்க. அதை விட்டு அடுத்து நேரம் இதுக்கு வந்துருங்க. 6ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. குமாரன் தன் பிதாவையும் ஊழியக்காரன் எஜமானனையும் கனம் பண்ணுகிறார்களே, நான் பிதாவானா என் கனம் எங்கே? நான் எஜமானனானா எனக்கு பயப்படும் பயம் எங்கே என்று கர்த்தர் நமது நாமத்தை அசட்டை பண்ணுகிற ஆசாரியராக உங்களை கேட்கிறார். அல்லேலூயா. குமாரன் தன் பிதாவையும் ஊழியக்காரன் தன் எஜமானனையும் கனம் பண்ணுகிறார்களே. அல்லேலூயா. ஆண்டவர் நம்மிடத்துல என்ன எதிர்பார்க்கிறாரு? அவரை கனம் பண்ணணும். அல்லேலூயா. கனம் பண்ணணும், ரெஸ்பெக்ட் பண்ணணும், அவருக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை கொடுக்கணும். அவர் யாரு? எஜமானன். அவர் யார்? பிதா. குமாரன் பிதாவையும் எஜமானன வேலைக்கார ஊழியக்கார எஜமானனையும் கனம் பண்ணுகிறார்களே. நான் பிதாவானால் எனக்குரிய கனம் எங்கே? எங்கே? ஆண்டவர் கேட்கிறார், எனக்குரிய கனம் எங்கே? எந்த தெய்வமாவது கேட்குமா? அல்லேலூயா. எனக்கு கொடுக்கலையே, கனம் கொடுக்கலையே. ஆண்டவர் ஏங்குறார், எனக்கு உரிய கனம் எங்கே? ஒரு தகப்பன் பிள்ளைய பார்த்து, என்ன மதிக்க மாற்றியே, என்ன மதிக்க மாற்றியே, என்ன கனம் பண்ண மாற்றியே அப்படின்னு சொல்றா, எவ்வளவு வேதனையா இருக்கும். அது போல கர்த்தர் கேட்கிறார். யார? கர்த்தர் தமது நாமத்தை அசட்டை பண்ணுகிற ஆசாரியர்களை பார்த்து கேட்கிறார். பாருங்க, அடுத்தது வாசிங்கள. அடுத்தது 14 வரைக்கும் வாசிங்க. 14 வரைக்கும் வாசிங்க. அசுத்தமான அப்பத்தை படைக்கிறதுனாலே அசுத்தப்படுத்தினோம் என்கிறீர்கள். நீங்கள் சொல்லுகிறதுனாலேயே கண் ஊனமானதை பலியிட கொண்டு வந்தாலும் அது பொல்லாப்பல்ல, நீங்கள் கால் மூலமானதை நசல் பிடித்ததை கொண்டு வந்தாலும் அது பொல்லாப்பல்ல என்கிறீர்களே. உன் அதிபதிக்கு செலுத்து, உன்மேல் பிரியமாயிருப்பானோ, முகத்தை பார்ப்பானோ என்று சேனைகளின் கர்த்தர் கேட்கிறார். அல்லேலூயா. பாருங்க, இந்த கர்த்தர் என்னத்தை எதிர்பார்க்கிறார்? தி பெஸ்ட் கொடுக்கணும்னு விரும்புறார். எப்படி கொடுக்கணும்னு விரும்புறாரு அவருக்கு? ஏன்னா அந்த பெஸ்ட் நம்ம கொடுக்கிறதுனால அவர் மேல வைத்திருக்கிற அன்பை வெளிப்படுத்துகிறோம். இந்த பெஸ்ட் கொடுக்கிறதுனால நாம் அவர் மேல வைத்திருக்கிற அன்பை வெளிப்படுத்துகிறோம். நாம ஒரு விருந்து வச்சு ஒரு முக்கியமான கெஸ்ட விருந்துக்கு கூப்பிடுறோம். விருந்து கூப்பிட்டா நம்ம எப்படி சாப்பிடுவோம்? செஞ்சு வச்சுட்டு அவர் சாப்பிட்டுட்ட பிறகுதான் நம்ம சாப்பிடுவோம், இல்லைன்னா அவரு கூட சேர்ந்து சாப்பிடுவோம். இல்லைன்னா நம்மளாம் சாப்பிட்டு மீதி வச்சிருந்து அப்புறமா கூப்பிட்டு கெஸ்ட் கொடுக்குமா? அப்படி கொடுத்தா என்ன அர்த்தம்? அது அவங்கள அவமதிக்கிற மாதிரி. வீட்டுல பிள்ளைங்க அவசரப்பட்டாலும், ஐயோ கெஸ்ட் சாப்பிட்டோம் அப்புறமா சாப்பிடுவோம், அவரு சாப்பிட்டுட்டு போன பிறகு நான் உனக்கு சாப்பாடை போடுறேன் அப்படிதானே சொல்லுவோம். ஏன் அப்படி கொடுக்கிறோம்? ஃபர்ஸ்ட் அவருக்கு தான் கொடுக்கணும். நம்ம செஞ்சதை ஃபர்ஸ்ட் அவருக்கு தான் கொடுக்கணும். அது அவருக்காக செஞ்சது. அதான் கனம். அதெல்லாம் அவர் எதிர்பார்க்கிறார். ஃபர்ஸ்ட் கொடுக்கறதுனால நம்ம அவரை ரெஸ்பெக்ட் பண்றோம், பெஸ்ட கொடுக்கறதுனால நம்ம அவரை நேசிக்கிறோம். அல்லேலூயா. நம்ம பெஸ்ட கொடுத்தா அவர் மேல வைத்திருக்கிற அன்பை வெளிப்படுத்துறோம். ஃபர்ஸ்ட் கொடுத்தா அவரை நாம ரெஸ்பெக்ட் பண்றதை வெளிப்படுத்துறோம். அல்லேலூயா. அதை தான் தேவன் விரும்புகிறார்.
நாம பெஸ்டையும் கொடுக்கணும், ஃபர்ஸ்டையும். ஹல்லேலூயா. முதல் பலனை ஏன் ஆண்டவர் சொல்றார்? முதல் பலன் 3வது அதிகாரம், மல்கியா 3வது அதிகாரம் 8, 9 வாசிங்க. வஞ்சிக்கலாமா? ஆமே. 10ஆம் வசனத்தை வாசிங்க. ஆகாரம் உண்டாயிருக்கும்படிக்கு வானத்தின் பலகணிகளை திறந்து இடம் கொள்ளாமல் போகும் மட்டும் உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை வருஷிக்க மாட்டேனோ என்று அதனால் என்னை சோதித்து பாருங்கள். அல்லேலூயா. நீங்க பண்டக சாலையில கொண்டு வந்து கொடுங்க, வானத்தின் பலகணிகளை திறந்து இடம் கொள்ளாமல் போகும் மட்டும் நான் உங்களை ஆசீர்வதிக்க மாட்டேனோ என்று என்ன சோதித்து பாருங்க. அல்லேலூயா. கர்த்தர் ஏன் தசம பாகத்தை கேட்கிறாரு? அவர் ஏன் கொடுக்க சொல்றாரு? ஆசீர்வதிக்கதான். அல்லேலூயா. அதுக்கு மேல கொடுக்கறது கொடுக்காத உங்க இஷ்டம். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்லிட்டார், சோதித்து பாருங்க, சோதித்து பாருங்க. அல்லேலூயா. ஆசீர்வதிக்க மாட்டேனோ என்று சோதித்து பாருங்க. அப்ப கர்த்தர் நமக்கு கண்டிப்பாவும் சொல்றாரு, அதே நேரத்தில் ஆப்ஷனாவும் கொடுக்கிறாரு. ஆப்ஷனாவும் கொடுக்கிறாரு, நீங்க கொடுத்து சோதிச்சு பாருங்கன்றாரு, கொடுங்கன்னு சொல்றாரு. அல்லேலூயா. முடிவு நம்ம கையில ஒப்படைச்சிட்டார். வானத்தின் பலகணிகளை திறந்து இடம் கொள்ளாமல் போகும் மட்டும் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. கர்த்தர் ஆசீர்வதிப்பாரு. அவருக்கு கொடுக்க வேண்டிய கனம், அந்த பணம் பொருளுங்கிறத எனக்கு கொடுக்க வேண்டிய கனம், அல்லேலூயா, அது அவர் எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. சில தசமபா காணிக்கை எப்படி கொடுக்குறாங்கன்னா பயம். ஐயோ கர்த்தர் கொடுக்கலன்னா ஏதாவது என்ன செய்வாரு? கோச்சுக்குவாரு. அது நமக்கு கட்டளைக்கு பயந்து. சில பேரு விசுவாசத்துல கொடுத்தா நமக்கு திரும்ப கர்த்தர் கொடுப்பார். ஆனா சில பேர் கர்த்தர் எனக்கு கொடுத்தாரு அதனால நான் கொடுக்கணும், கர்த்தர் எனக்கு கொடுத்தாரு அதனால நான் கொடுக்கணும். அல்லேலூயா. எப்படியோ கொடுக்கறது நல்ல விஷயம் தான். ஆனா இந்த ஆட்டிடியூட் இருக்குல்ல, கர்த்தர் எனக்கு கொடுத்தாரு அதனால நான் என்ன செய்யணும்? அவருக்குரியதை கொடுக்கணும். அல்லேலூயா. அப்படி செய்தா கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. அவருக்கு கொடுக்க வேண்டியது the best. அல்லேலூயா. the first, அந்த நல்ல ஆட்டிடியூட். அல்லேலூயா. ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டியதை நாம என்ன செய்யணும்? எனக்கு கர்த்தர் கொடுத்தார், அதுல நான் அவருக்கு கொடுக்கிறேன். அல்லேலூயா. அததான் தேவன் எதிர்பார்க்கிறார். அப்படிப்பட்ட ஸ்தோத்திர பலிகளையும் துதிகளையும் ஆண்டவர் காணிக்கை பலிகளையும் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. 3வது என்னன்னா, அவருக்கு செலுத்தக்கூடிய துதி அவரை மகிமைப்படுத்த வேண்டும். அவருக்கு செலுத்தக்கூடிய துதி அவரை மகிமைப்படுத்த வேண்டும். என்ன சொல்றாரு? இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். சொல்லி வருவார்கள் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, சொல்லி வருவார்கள் அப்படின்ற வார்த்தைக்கு ஹீப்ரு வேர்டு சஃபா அப்படின்னா என்ன அர்த்தம்னா டிக்ளேர் அப்படின்னு அர்த்தம். என்னது? டிக்ளேர். டிக்ளேர் டிக்ளேர்னா என்ன அர்த்தம்னா ப்ரொக்ளைம். டிக்ளேர் டிக்ளேரிங் காட்ஸ் ஒர்க். அதாவது டிக்ளேர்னா பிரஸ்தாபப்படுத்துதல், பிரஸ்தாபப்படுத்துதல், பிரசித்தப்படுத்துதல். அதுதான் ப்ரொக்ளைம்னு சொல்லலாம். பிரஸ்தாபப்படுத்தல், பிரசித்தப்படுத்துதல். எப்படியெல்லாம் கர்த்தருக்கு சொல்லலாம்னா நன்றி மூலமா சொல்லலாம். கர்த்தருக்கு துதி என்ன செய்யலாம்? நன்றி. பாடல்கள் மூலமா என்ன செய்யலாம்? கர்த்தர் செய்த நன்மை எல்லாம் பாடி கர்த்தரை துதிக்கலாம். 1000 நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே நல்ல எபனேசரா. நல்ல பாடல்களை பாடி கர்த்தர் என்ன செய்யலாம்? நல்லா பிரைஸ் பண்ணலாம். காணிக்கை செலுத்தி கர்த்தரை பிரைஸ் பண்ணலாம். அடுத்தது என்ன செய்யலாம்? சாட்சியின் மூலமாய் கர்த்தர் என்ன செய்யலாம்?
மகிமைப்படுத்தலாம், பிரைஸ் பண்ணலாம். அல்லேலூயா. சாட்சி சொல்றது அதுதான் டிக்ளேர். அல்லேலூயா. சாட்சி. கர்த்தர் நமக்கு செய்ததெல்லாம் என்ன செய்யணும்? சாட்சியா சொல்லணும். அல்லேலூயா. இந்த உலகம் அறியும்படிக்கு கர்த்தர் செய்ததெல்லாம் சொல்லணும். 1 நாளாகமும் 16வது அதிகாரம் 8வது வசனத்தை வாசிங்க. 8ல இருந்து வாசிங்க. 1 நாளாகமும் 16வது அதிகாரம். தாவீது இல்ல 16:8ல இருந்து 8வது வசனம். கர்த்தரை துதித்து அவருடைய நாமத்தை பிரஸ்தாபமாக்குங்கள், அவருடைய செய்கைகளை ஜனங்களுக்குள்ளே பிரசித்தப்படுத்துங்கள். கர்த்தரை துதித்து அவருடைய நாமத்தை என்ன செய்யணும்? பிரஸ்தாபப்படுத்தணும். அவருடைய செய்கைகளை ஜனங்களுக்குள்ளே பிரசித்தப்படுத்துங்கள். அவரை பாடி அவரை கீர்த்தனம் பண்ணி அவருடைய அதிசயங்களை எல்லாம் தியானித்து பேசுங்கள். அவருடைய பரிசுத்த நாமத்தை மேன்மை பாராட்டுங்கள், இருதயம் மகிழ்வதாக. அல்லேலூயா. இதுல ரொம்ப முக்கியமான வார்த்தை என்னன்னா, பிரஸ்தாபமாக்குங்கள் அல்லது பிரசித்தப்படுத்துங்கள். அல்லேலூயா. கர்த்தர் செய்ததெல்லாம் என்ன செய்யணும்? ஆமா, சொல்லணும். டு ஷோ அல்லது டு ப்ரோக்ளைம். கர்த்தருக்கு டிக்ளேர், அறிவியுங்கள். அல்லேலூயா. கர்த்தர் செய்த நன்மை எல்லாம் ஒவ்வொரு நாளும் நாம் என்ன செய்யணும்? சாட்சியா மற்றவங்களுக்கு சொல்லணும். அல்லேலூயா. அவர் எண்ணி முடியாத அதிசயங்களை நம்முடைய வாழ்க்கையில செய்யறார். அல்லேலூயா. யோசிச்சு பாருங்களேன், காலையில இருந்து இது வரைக்கும் எத்தனையோ நன்மைகளை செஞ்சிருக்கோம். வீட்டுல இருந்து இது வரைக்கும் வந்ததுல கர்த்தருடைய பாதுகாப்பு இருந்தது. அல்லேலூயா. கர்த்தர் பாதுகாப்பா கொண்டு வந்தாரா? காலையில நல்ல சாப்பாடு கொடுத்தாரா? சாப்பிடலையா? பரவாயில்ல, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சாப்பிடறதுனால நான் மயக்கம் இல்லாத உட்கார்ந்துட்டு இருக்கிறீங்க நல்லா. அல்லேலூயா. பலன் கொடுத்தாரா? அல்லேலூயா. நல்ல வஸ்திரம் கொடுத்தாரா? நல்ல சுகம் கொடுத்தாரா? நடக்க பலன் கொடுத்தாரா? எத்தனை எத்தனை சொல்லிக்கிட்டே போலாம். அல்லேலூயா. கர்த்தர் எவ்வளோ நன்மைகளை செய்திருக்கிறார். நாம யோசிக்கிறதுலாம் என்ன தெரியுமா? எதெல்லாம் செய்யலையோ அதையே தான் யோசிச்சு, எதெல்லாம் இல்லையோ அதே தான் யோசிச்சு. இருக்கிறத யோசிச்சீங்கன்னா இல்லாத யோசிக்க நேரம் இருக்காது. அல்லேலூயா. இருக்கிறத யோசிச்சீங்கன்னா, கர்த்தர் கொடுத்ததை யோசிச்சீங்கன்னா, நன்றி சொன்னீங்கன்னா, இல்லாததை யோசிக்கிறதுக்கு நேரமே இருக்காது. அல்லேலூயா. அவ்வளவு கர்த்தர் செய்திருக்கிறார். இதெல்லாம் மற்றவங்களுக்கு சொல்லணும். அல்லேலூயா. எல்லாரும் ஆட்டோவில் வரும்போது சொல்லணும். அல்லேலூயா. ஆட்டோக்காரன் சொல்லிட்டே வரணும். அல்லேலூயா. ஒரு ஆட்டோக்காரன் நேற்று என்னை இங்கேருந்து நான் ஒரு மீட்டிங்க்கு போயிருந்தேன், ஐசிஎஃப் வரைக்கும், ஐநாவரம் வரைக்கும். அது போகும்போது சத்தியத்தையே பேசிக்கிட்டே தான் போனேன். அவரும் ஒரு சர்ச்சுக்கு போயிட்டு இருக்கிறார் போல. சத்தியத்தை சொல்லிகிட்டே பேசிக்கிட்டே போனேன். 230 ரூபா ஆட்டோவுக்கு சார்ஜு. நான் சரி இந்தாங்க 300 ரூபாயா வச்சிங்கன்னு கொடுத்துட்டேன். கொடுத்துட்டு நான் இறங்கி போயிட்டேன். மீட்டிங்கில் போனால் கண்ணாடி எதுலேயே போயிடுச்சு, ஆட்டோவிலே போயிடுச்சு. ஐயோ கண்ணாடி போயிடுச்சு, இப்போ என்ன பண்ணுறது? பாஸ்கர்ட்ட சரி அவர் கண்ணாடியை வாங்கி மெசேஜ்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன். ஆட்டோக்காரர் எங்கேயோ போயிட்டு வீட்டுக்கிட்டலாம் போயிட்டு 2 மணி நேரம் கழிச்சு திரும்பி வராரு. தேடிட்டேங்க. தேடிட்டு வந்து வெளியில் சார் ஆட்டோவில் கண்ணாடியை விட்டு போயிட்டாரு அப்படின்னு கொண்டாந்து கொடுத்துட்டு போயிட்டாரு. அல்லேலூயா. ஏதோ அவர்கிட்ட கர்த்தரை பற்றி பேசிட்டு போனதுக்கு ஒரு நன்மை. அல்லேலூயா. கண்ணாடி திரும்ப வந்துருச்சு. அல்லேலூயா. கர்த்தரை பற்றி சொல்லிக்கிட்டே போனா அல்லேலூயா யாராவது ஆசீர்வதிக்கப்படுவாங்க. நிச்சயமா நாமளும் ஆசீர்வதிக்கப்படுவோம். அல்லேலூயா. எல்லாருக்கும் சொல்லணும். அல்லேலூயா. எப்பொழுதும் கர்த்தரை பற்றியே பேசணும், கர்த்தரை பற்றியே சொல்லணும். கர்த்தர் நமக்கு செய்த நன்மைகளை சொல்லிக்கிட்டே இருக்கும். அல்லேலூயா. எல்லாருக்கும் சொல்லணும், ப்ரொக்ளைம் பண்ணணும். அல்லேலூயா. கர்த்தர் எனக்கு இவ்வளவு நன்மை செய்திருக்கிறாரு. அல்லேலூயா. பாருங்க, ஒரு காலத்துல எனக்கு சட்டையே இருக்காது, சட்டை இல்லாத இருந்திருக்கிறேன். ஒரு சட்டை 2 சட்டையோட நான் இருந்திருக்கிறேன். இன்னைக்கு கர்த்தர் புது புது சட்டையெல்லாம் போட வைக்கிறார். அல்லேலூயா. சட்டை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. சட்டை கொடுத்திருக்கிறார்.
பேண்ட் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் எவ்வளவோ நன்மைகளை செய்திருக்கிறார். நல்ல சுகத்தை கொடுத்தார். நேத்து அந்த கூட்டத்துல எனக்கு ஆண்டவர் சுகத்தை கொடுத்ததை நான் சொன்னேன். அல்லேலூயா. இன்னொருத்தர் அதுக்குள்ளே புக் பண்ணிக்கிட்டார். சார், நான் ஒரு நாள் கூப்பிடுறேன், எங்க சர்ச்சுக்கு எங்க கூட்டத்துக்கு வந்துருங்க அப்படின்னு நம்பரை வாங்கிட்டார். கர்த்தர் நமக்கு சொன்னதை செஞ்சதை சொன்னா எத்தனையோ பேர் தொடுறாங்க. அல்லேலூயா. கர்த்தர் தொடுகிறார், அநேகருடைய வாழ்க்கையை தொடுறார். அல்லேலூயா. நம்ம நன்றி உள்ளவங்களா இருக்கணும். ஒன்னையும் மறக்க கூடாது, யோசிக்கணும். கர்த்தர் இன்னைக்கு என்னெல்லாம் செய்திருக்கிறார் யோசிச்சாதானே சொல்ல முடியும். அல்லேலூயா. இரவுல யோசிங்க, பகல்ல போய் சொல்லுங்க. அல்லேலூயா. சொல்ல சொல்ல கர்த்தர் அதுக்காகவா செஞ்சுக்கிட்டே இருப்பார். அல்லேலூயா. நான் செய்ததெல்லாம் அவங்க சொல்றாங்களேன்றதுக்காக கர்த்தர் செய்வார். அதனால கர்த்தர் செய்த நன்மை எல்லாம் என்ன செய்தான் சொல்லணும். எல்லாத்த விட பாஸ்டர் எனக்கு ஒண்ணுமே செய்யல அப்படின்னு யாரும் இங்க சொல்ல முடியாது. அல்லேலூயா. எனக்கு ஒண்ணுமே செய்யலன்னு யாரும் சொல்ல முடியாது. நம்ம விலையேறப்பட்ட ரட்சிப்பன தேவன் நம்ம கொடுத்துருக்க. அல்லேலூயா. விலையேறப்பட்ட ரத்தத்தை சிந்தி நம்மளை மீட்டெடுத்திருக்கிறார். நம்முடைய பாவங்களை எல்லாம் கழுவி இருக்கிறார். அல்லேலூயா. என்னுடைய வாலிப நாட்கள்ல ஒரு 1000 கிலோ வெயிட்டை என் இருதயத்துல சுமந்திருக்கிறேன். 1000 கிலோ. அது என்னன்னா என் பாவம். ஏன் பாவம் தான் எனக்கு 1000 கிலோ வெயிட் மாறுது. உண்மையாலுமே அந்த பாவ பாரம் இருக்கு பாருங்க, எல்லா பாரத்தை விட பெரிய பாரம். அந்த பாரம் என்ன அழுத்தி இருந்தது. இந்த வசனத்தின் மூலமா கர்த்தர் நான் பேசினார். அல்லது ஏசாயா 43:25 வாசிங்க. ஏசாயா 43:25 வாசிங்களா. நானே உன் மீறுதலை என் நிமித்தமாகவே குலைத்து போடுகிறேன், உன் பாவங்களை நினையாமலும் இருப்பேன். அல்லேலூயா. நானே. இதை என்னைக்கு ஆண்டவர் என்னோட பேசினார்னா, ஒரு குட் ஃப்ரைடே அன்னைக்கு, தேர்ஸ்டே, மாண்டி தேர்ஸ்டே அன்னைக்கு ஆண்டவர் என்ன செய்தார்னா, இந்த பாரத்தோட அப்படியே அழுத்திட்டு இருந்த என்ன, நானே என் நிமித்தமாகவே உன் பாவத்தை குலைத்து போடுகிறேன், உன் பாவங்களை நினையாமலும் இருப்பேன். பாருங்க, இந்த வார்த்தை விசுவாசிக்கும் பொழுது இந்த 1000 கிலோ அப்படியே காலில இருந்து இறங்கி கீழே போயிடுச்சு. அல்லேலூயா. அப்படியே போய் தூங்கினேன். அல்லேலூயா. ஒரு பெரிய நிம்மதி நாட்கொண்டது. அல்லேலூயா. அன்னையில இருந்து இன்னை வரைக்கும் இந்த பாரமே இல்லை. இந்த பாவ பாரம் போயிடுச்சு. அல்லேலூயா. நம்ம ஆண்டவர் எவ்வளவு நன்மைகளை நம்முடைய வாழ்க்கையில செய்தார். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தர் வியாதி படுக்கையில இருந்த தூக்கிட்டு வந்தார். அல்லேலூயா. டாக்டருங்கெல்லாம் போன டாக்டர்லாம் என்ன சொன்னான் தெரியுமா? முடியாது, கஷ்டம், ஐயோ லாஸ்ட் ஸ்டேஜ், 4th ஸ்டேஜ்னுட்டான். எனக்கு என்னது அது என்ன ஸ்டேஜ் தெரியுமா? கேன்சருடைய 4th ஸ்டேஜ்னுட்டான். பாஸ்டர் இன்னும் 1 மாசம் இருப்பாரு, 2 மாசம் இருப்பாரு, அவருக்கு பிரியமானதான் செஞ்சிருக்கேன் சொல்லிட்டாரு. அல்லேலூயா. இதை கேட்ட எங்க சொந்தக்காரங்கெல்லாம் பறந்தே போயிட்டாரு, கேட்க பயந்துக்கிட்டு. அல்லேலூயா. கர்த்தர் இன்னைய வரைக்கும் 5th 6th 7th பல ஸ்டேஜ் தாண்டியாச்சு. அல்லேலூயா. அல்லேலூயா. எவ்வளவு நல்ல தெய்வம். அல்லேலூயா. நாம நினைச்சு பார்த்தீங்கன்னா நிறைய காரியத்தை கர்த்தர் நமக்கு செஞ்சிருப்பார். அல்லேலூயா. அதனால அவர் செய்ததெல்லாம் சொல்லணும். அல்லேலூயா. எங்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ சொல்லுங்க. அல்லேலூயா. எங்கெல்லாம் பஸ்ல போனா பக்கத்துல உங்களுக்கு சொல்லிடணும். அல்லேலூயா. ஃப்ரீ பஸ் தானே, ஏறி உக்காந்துங்க, யாராவது உக்காந்து அப்படின்னு சொல்லிட்டே போங்க, திரும்பி சொல்லிட்டே வாங்க. சொல்லிட்டே என்ன செய்யுங்க, திரும்ப கேட்க நகர்ந்து பீச்சுக்கு போங்க, அப்படியே அத்தியா சொல்லிட்டே போங்க, பீச் திரும்பி வந்து சொல்லிட்டே வாங்க. அல்லேலூயா. ஃப்ரீ பஸ் தானே, போயிட்டு வாங்க. அல்லேலூயா. சொல்லுங்க, ஒரு நாள் சொல்றதுக்காகவே போவோம் பீச்சுக்கு அப்படின்னு சொல்லிட்டு போங்க. அல்லேலூயா. கர்த்தர் நமக்கு வாய்ப்பு கிடைக்கும் பொழுதெல்லாம் சொல்லணும்.
யாரை பார்த்தாலும் சொல்லணும். அல்லேலூயா. கர்த்தர் நிச்சயமா ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, நம்ம வாழறதே அவரை துதிக்குதான். நம்ம வாழறதே அவரை துதிக்குதான். அவரை துதிக்கிறவங்க தான் அவங்க சொந்தமானவங்க. அவங்க எப்படி இருக்கணும்? பரிசுத்த அலங்காரத்தோட துதிக்கணும். அல்லேலூயா. ரெண்டாவது, அவரை துதிக்கிறவங்க தி பெஸ்ட் கர்த்தருக்கு கொடுக்கணும், ஃபர்ஸ்ட் கர்த்தருக்கு கொடுக்கணும். அல்லேலூயா. மூணாவது, அவரை துதிக்கிறவங்க அவர் செய்த நன்மையெல்லாம் ப்ரொக்ளைம், பிரஸ்தாபப்படுத்தணும். அல்லேலூயா. எழுந்திருந்து நம்ம ஒப்பு கொடுத்து கர்த்தர்ட்ட ஜெபம் பண்ணணும். அல்லேலூயா. Thank you Jesus. நன்றி ஆண்டவரே. அல்லேலூயா. நன்றி சொல்லி பாடுவேன். அல்லேலூயா. என்ன பாட்டு? அல்லேலூயா. Thank you Jesus. பாடுங்க. மைக் போச்சு. நன்றி பலிகளை நன்றி பலிகளை செலுத்திய நாங்கள் ஆலயம் கூடி வந்தோம். துதி பலிகள் செலுத்திய நாங்கள் உம்மை போற்ற வந்தோம். நாங்கள் ஆலயம் கூடி வந்தோம். துதி பலிகள் செலுத்திய நாங்கள் உம்மை போற்ற வந்தோம். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். அரவா அவர் கிருபை எண்ணிய துதிக்க வந்தோம். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை எண்ணிய துதிக்க வந்தோம். நன்றி பலிகள் செலுத்திய நாங்கள் ஆலயம் கூடி வந்தோம். துதி பலிகள் செலுத்திய நாங்கள் உம்மை போற்ற வந்தோம். உடன்படிக்கை எனக்கு தந்து உந்தனின் பிள்ளைய தேடித்தெடுத்தி மரணத்தின் வீழில் நின்ற என்னை இவனின் பாதையில் திருப்பி விட்டீர். உடன்படிக்கை எனக்கு தந்து உந்தனின் பிள்ளைய தேடித்தெடுத்தி மரணத்தின் வீழில் நின்ற என்னை ஜீவனின் பாதையில் திருப்பி விட்டு கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை எண்ணிய துதிக்க வந்தோம். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை எண்ணிய துதிக்க வந்தோம். பாதைகள் என்னை சூழ்ந்த போது செட்டைகளாலே என்னை மறைத்தீ. பாதைகள் எல்லாம் காக்கும்படி முதல்கள் அனுப்பி உதவி செய்தி. பாதைகள் என்னை சூழ்ந்த போது செட்டைகளாலே என்னை மறைத்தீ. பாதைகள் எல்லாம் காக்கும்படி முதல்கள் அனுப்பி உதவி செய்தி. கர்த்தர் செய்த எல்லாம் சேர்ந்து பாடு. நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை எண்ணிய துதிக்க வந்தோம். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை எண்ணிய துதிக்க வந்தோம். செலுத்திய நாங்கள் ஆலயம் கூடி வந்தோம். துதி பலிகள் செலுத்திய நாங்கள் உம்மை போற்ற வந்தோம். நன்றி பலிகள் செலுத்திய நாங்கள் ஆலயம் கூடி வந்தோம்.
வழிகள் செலுத்திய நாங்கள் உம்மை போற்ற வந்தோம். தேவைகள் நெருக்கி நின்ற போது அற்புதமாக செல்க வைத்தீர். தண்ணீரின் பாதை தீர்த்த போது கண்மணியே என்று என்னை அழைத்தீர். தேவைகள் நெருக்கி நின்ற போது அற்புதமாக பெருக வைத்தீர். தண்ணீரின் பாதை தீர்த்த போது கண்மணியே என்று என்னை அழைத்தி அந்த செய்த நம்மைக்காக நன்றி செலுத்த வந்தோ. நம்மை மறவா அவர் விரும்பை என்னைய துதிக்க வந்து தவறு செய்த நமக்காக நன்றி செலுத்த வந்தோ. நம்மை மறவா அவர் இருந்தை என்னைய துதிக்க வந்து நன்றி வழிகள் செலுத்திய நாங்கள் ஆலயம் கூடி வந்து துதி வழிகள் செலுத்திய நாங்கள் உம்மை போற்ற வந்தோம். எல்லா கைகளை உயர்த்தி அல்லேலூயா. அப்பாவுக்கு நன்றி சொல்லுவோம். அல்லேலூயா. துதி செலுத்துவோம். அல்லேலூயா. ஆண்டவரே துதி செலுத்த அல்லேலூயா என்னை தகுதிப்படுத்துங்க அப்பா. அல்லேலூயா. பரிசுத்த அலங்காரத்தோடு தொழுது கொண்டேன் ஆண்டவரே. உங்களுடைய சமூகத்துக்கு நான் வரும்போதெல்லாம் பரிசுத்த அலங்காரத்தோடு தொழுது கொள்ள ஆண்டவரே எனக்கு கிருபை தாங்கப்பா. அல்லேலூயா. அந்த பெஸ்ட கர்த்தருக்கு கொடுக்க ஸ்தோத்திர பலிகளை செலுத்த அல்லேலூயா. இந்த ஃபர்ஸ்ட் கர்த்தருக்கு கொடுக்க நன்றியுள்ள இருதயத்தோடு கர்த்தருக்கு கொடுக்க அல்லேலூயா. ஆண்டவரே நீ செய்த நன்மையெல்லாம் பிரஸ்தாபப்படுத்த பிரசித்தப்படுத்த எனக்கு உதவி செய்யப்பா. ஒவ்வொரு நாளும் நீ செய்த நன்மையை நான் சொல்லுவேன். எண்ணி 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 நான் சொல்லுவேன் ஆண்டவரே. அல்லேலூயா. அப்படிப்பட்ட கிருபை எனக்கு தருகிறார். அதற்காகத்தான் பா இந்த பூமியில நான் வாழுகிறேன். என் ஜீவனுள்ள நாவல்ல ஆண்டவரே உம்மையே நான் உயர்த்தி ஸ்தோத்தரித்து துதித்து பாடுவேன் ஆண்டவரே. நித்திய நித்தியமாய் அவரை நாம துதிக்க போறோம். அவர் ஆராதிக்க போறோம். அல்லேலூயா. இது பூமியில இருக்கிற நாள் மட்டும் இல்ல, நித்திய வீட்டுக்கு போனாலும் அங்கேயும் கர்த்தரை துதிக்கதான் போறோம். அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு ஆவிய நீர் எங்களுக்கு தந்ததற்காக ஸ்தோத்திரம். ஆசீர்வதியும் அப்பா. வந்தவங்களுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் துதியினால மகிழ்ச்சியினால சந்தோஷத்தினால இந்த வருஷம் முழுவதும் ஆண்டவரே நன்மையினால நிரப்புவீராக சுவாமி. ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். எல்லாம் சேர்ந்து சொல்றோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. மூலமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய பிதாவுடைய அன்பும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்தாவின் அன்யோன்ய ஐக்கியமும் இப்பொழுது எப்போது நம் அனைவரோடும் இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா.